alligator, it's me, your bunny எல்லாரும் எப்படிச்சா இருக்கீங்க? Hope you are all fine. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் விமன் குக் ஃபஃபான கிங்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்டோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட என் பண்ணியிருப்பேன் அப்படின்னா மின் வந்து மேன்ஷனுக்குமே வந்திருப்பா, ஒரு சில அலம்பெல்லாம் அவன் பண்ணியிருந்திருப்பா. தென் லாஸ்ட்டாக சாரா ஜிமினை பார்க்க வந்துட்டு நான் ஜிமின் கூட தான் நான் காலேஜ்க்கு போவேன் அப்படின்னு அவள் ஒரு அலம்பல் பண்ணி தென் லாஸ்ட்டாக ஜிமின் கொண்டு போய் அவளை காலேஜிலுமே இறக்கி விட்டுட்டு தென் பையன் ஸ்ட்ரைட்டு ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். அதோட என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் இட் ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்டா. தென் வாங்க இப்போ எபிசோட் 6 போகலாம். சரி, இப்போ அப்படியே சீனை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம சாராவை தான் காட்டுறோம். சாரா போயிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே கிளாஸில் உட்காந்துருக்கா. அப்போ தட் டைம் அவளோட ஃப்ரெண்ட் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு, மச்சான் யாடா உன் கூட வந்தது, பையன் பார்க்க செம்மையாக இருந்தான். ஏய் என்ன மச்சான், நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, எனக்கு கூட ராகுல் ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட நான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், டைம் வரும்போது நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு. ஆமாண்டா, அவள் தான் அந்த பிஸ்னஸ் மேனா? ஆமாம். எனி டவுட்ஸ்? பார்க் ஜிமினா? ஆமாம், பார்க் ஜிமின் தான். மச்சான் எப்பட்றா? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பட்டுக்கு சாரா அப்படியே பேசிட்டு உட்காந்துருக்கா. சரி, இந்த பக்கம் சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம மேன்ஷன் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மணி ஒரு 11 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் யோனா முழிக்கிறா. ஸோ முழிச்சிட்டு ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஸோ ஒரே ஒரு செட் ட்ரெஸ் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுமே வியர் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே கீழே இறங்கி வரா. ஸோ அந்த ஹாலில் தான் ஒரு பக்கம் தெரியாங்க, இன்னொரு பக்கம் ஜங்குக்கு உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் அப்படியே கீழே இறங்கி அவள் சைடாக கிச்சனுக்குள்ளே போகிறாளா. அங்கேயும் ஜங்குக்கு ஓய் அப்படியே எவனா திரும்பி பார்த்தோம், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போகிறா, எனக்கு தண்ணி வேணும், நான் குடிக்கிறதுக்கு போகிறேன், வாட்டர் ஃப்ரிட்ஜில் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் நீங்கள் போயிட்டு யோனா போயிட்டு தண்ணியை ஃப்ரிட்ஜில் தண்ணி குடிச்சிட்ருக்கா. ஸோ இந்த பக்கம் அப்படியே நின்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்படியே காலையில் அப்படியே தூக்க கலக்கத்துலேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கா. இந்த பக்கம் ஜாமுக்கு பார்த்துட்டு, ஏய் உனத்தான், உன் பேர் என்ன? மின்னு. இந்த பக்கம் மின்னு, ஏன்னா உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குட்டை பாவாடையே குட்டு சட்டை போட்டு எங்கள் முன்னாடி வராத அப்படின்னு. வராதனா நான் எங்கிட்டு போகிறது? நீ எனக்கு ஏன் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கியா? சொல்லு. அது எப்படி சொல்கிறது, அண்ணன் பொண்டாட்டி வீட்டுக்கு வருவா அப்படின்னு ஏன் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கியா? இல்லை அண்ணனுக்கு அதான் என் கரடி பையன் அவன் ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கானா? சொல்லு. அப்படியே வரும்போது நான் எதோட வந்தேன்னா அதோடய அழைச்சிட்டு வந்துட்டீங்க. அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸாவது எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா நீங்கள்? இப்போ வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அப்படியே இருக்கேன் நானும் அப்படிங்கிற மாதிரி மீனியை கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்குக், அண்ணன் பொண்டாட்டியா? யார் எனக்கு அண்ணன்? அதான் என் கரடி பையா. என்னடா பையாங்க இது? எங்க அப்படி எதுவுமே பேச தலையில் கழிச்சிட்டு உட்காந்துருக்கான். எனக்கு அடிப்பையா சொல்லுவான் தம்பிக்காரன்ட்ட. நாங்களே கொஞ்சமாவது வாயை மூட்றியா நீ? என்ன காடிப்பையா இந்த வாயை மூடுன்னு சொல்கிறா? சரி சீக்கிரம் கிளம்பின்னு இல்லை, நம்ம போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம லேப்டாப்ஸ்லாம் எடுக்க வேண்டி கொஞ்சம் வேலை இருக்குது, நம்ம அப்படியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் மீன் அப்படியே குடு அப்படியே மேலே போகிறா. ஸோ மேலே போயிட்டு ஸோ அவளுமே போயிட்டு குளிச்சுட்டு லைக் யோனாவோட ட்ரெஸ் வாஷ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ யோனாவோட ட்ரெஸ் அந்த பிள்ளை வியர் பண்ணிவிட்டு அவள் பட்டுக்கு அப்படியே கீழே இறங்கி வரா. ஸோ அப்படியே தேங்க் பக்கத்தில் அப்படியே உட்காடுறா. அங்கே தேங்க் அப்படியே நவுந்து உட்காந்துக்கிறான் சோஃபாவில். ஏன் கொண்டு அவள்கிட்ட டீ கொடுக்குறாங்க. ஸோ டீ குடிச்சிட்டு ஸோ பையபில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தேங்கிட்ட வா கடுப்பே கிளம்பு நம்ம போகலாம். நான் வரல, வேணா பாடி கார்டை அழைச்சிட்டு போ, அப்படி இல்லை அது ஜங்குக்கு வந்திருக்காங்க, ஜங்கு கூட போ. அங்கேயும் ஜங்குக், என்னிடம் வராதீர்கள், வந்தால் வகுந்து விடுவேன், தயவுசெய்து நீ போயிட்டு வந்துடு.
இதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு கிடையாது அப்படிங்கிறான். இந்த பக்கமா இன்னும் சும்மா இருக்காம என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, வாங்கடி போய் நம்ம போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம், கமான் கமான் வா வா அப்படின்னு பிடிச்சி தேங்க் கையை பிடிச்சி அந்த பிள்ளை இழுத்துட்டு போகுது. இந்த பக்கம் தேங்க் மைண்ட் வாய்ஸ், நான் வரல என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேங்க் அப்படியே இந்த பக்கம் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். தென் வந்து கார் வந்து டிரைவர் எடுத்து வந்துடுறான். ஸோ டிரைவர் எடுத்து ஸோ போயிட்டு தேயாங் வந்து பின் சீட்டில் உட்காடுறானா. ஸோ முன்ன என்ன பண்ணுறான் அப்படின்னா பின் சீட் டோரை ஓப்பன் பண்ணிடு அப்படி நல்லா தேயாங்க உரசுற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறான். அப்போ தேயாங், காரில் தான் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல, அப்படி இருந்து என்கிட்ட உரைச்சிட்டு உட்காந்து உனக்கு அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்குமா சீட்டில் சொல்லிடி. என்ன காடிப்பையா, உன்னை இப்படி உரசிட்டு உட்காந்தா தான் எனக்கு வந்து உட்காந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கும், அதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் தேங் தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி மாலை கொண்டு விடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு பெரிய மாலுக்குமே வந்து தேங் வந்து அழைச்சிட்டு போகிறான். ஸோ அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே முன்ன கூப்பிட்டு போயிட்டு வந்து ஒரு நல்லா காஸ்ட்லியான பிராண்ட், ஐ மீன் டியோர், சேனல், ஸோ ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து கூப்பிட்டு போயிட்டு பயபிள்ளைய அப்படி விட்டுட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் பே பண்ணிக்கிறேன், அப்புறம் எவனுக்கும் சேர்த்து வாங்கிக்கோ, என்னால் அகெயின்லாம் வந்துட்டுருக்க முடியாது, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயபிள்ளையா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு தென் சைல்டு ரூம் ட்ரெஸ்ஸை மொத்தமாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ உட்காந்து பயபிள்ளை எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போடுது. ஆக்சுவலி யோனா கொஞ்சம் கேர்லியாக இருக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் வியோ பண்ணுவா. ஸோ அதை பொறுத்த அளவுக்கு எல்லாமே இன்னர்ஸு தென் ட்ரெஸ்ஸு தேவையான எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்ருக்காளா. அப்போ அவங்க பக்கம் தேங் மட்டுக்கும் ஒரு இடத்துல உட்காந்து பயபிள்ளை மட்டும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்து கிடக்கான். அப்போ தூரத்தில் ஒரு கப்பல், ஓகேவா, ஒரு பையன் ஒரு பொண்ணு சீப்பராக டேட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த பொண்ணு மட்டும் அவனுக்கு ஆள் இருக்கு ஸ்டில் இருந்தாலும் நம்ம தேங்காய் சைடு அடிச்சுட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் மீன் வந்து சம்திங் ஏதோ ட்ரெஸ் எடுக்கிறக்கா இந்த பக்கம் திரும்பும்போது இதை அவன் நோட் பண்ணிடுறா. இதை நோட் பண்ணிடு ஜஸ்ட் அவ எதுவுமே கேட்காம ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து தேங்கிட்டக்க வந்துட்டு, ஓய் கடுப்பையா அந்த பொண்ணு அவன் மீனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ தேங் என்ன திஸ் ஆர் தட் அப்படி 2 ட்ரெஸ் காட்டு கேட்குறா. 2 வாங்கிக்கோ, 2 ஓகேவா, உனக்கு வேணா வாங்கிக்கோடி, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வாங்கிட்டு அந்த தேங்கிட்ட வந்து அந்த பொண்ணு கேட்குது, சார் கேஷ் கார்டு அப்படின்னு சொல்லி தேங்க கார்டை கொடுக்குறான். தென் அப்படியே ஸ்வைப் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிக்கிறா. அதெல்லாம் அது எல்லா பார்சலுமே பாடி கார்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒரு 3 பாடி கார்ட்ஸ் வந்து வந்திருப்பானுங்க. அது 3 பாடி கார்ட்ஸ் கையிலுமே பேக் தான் இருக்குது. தென் இப்போ ஆப்போசிட்டில் டியோர் ஒரு ஷோரூம் இருக்கும். அதை பார்த்துட்டு அதில் ஒரு ட்ரெஸ் வந்து ஸோ பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். மீனோட மைண்ட் வாய்ஸ் விலைக் நம்மளால தான் காசு சம்பாதிச்சு டியோர்லாம் ட்ரெஸ் வாங்க முடியாது, பேசாமல் இவனை வச்சு வாங்கிப்போம் அப்படின்ட்டு கடிப்பையா நான் பார்த்தேன். தயவை செஞ்சு கரடி பையன் கூப்பிடாதடி, ஒழுங்காக சிம்தையாங்கன்னு இல்லை சார் பாஸ் அது கூப்பிட்டு தொலை. நான் என்ன எம்ப்ளாயா சார் பாஸ் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு? அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் காடிப்பையா, நான் காடி பையன் கூப்பிடுறதில்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிற தேவை அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு? எனக்கு அந்த டியோர் பொம்மை மாட்டியிருக்குல்ல, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸும் வேணும். அப்போ தேவை அங்கே இன்னொருளுக்கு ஓடிட்டு ஓசி காசு தானே எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு இருக்க? ஆமாம் பார்க்கலாம் என்னடி பட்டுன்னு ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படி தேங்க பார்த்துட்டு இருக்கான். தென் போயிட்டு பேக் திஸ் அப்படின்னு சொல்கிறான். அந்த சேல்ஸுக்கு வந்து கேஷா கார்ட் சார் அப்படின்னு கேட்குறா. அவளும் கார்டு அப்படின்னு அவனோட பிளாக் கார்டு எடுத்து வந்து கொடுக்குறான். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ரேட் அதிகமான ஒரு கிளாத், ஐ மீன் ட்ரெஸ் தான். அது அரௌண்ட் ஒரு 2.5 lakhs அந்த மாதிரி சம்திங் அவ்வளோ ரேட் அது. ஸோ பட் வந்து மீன் வந்து கேட்டுட்டா. சக்ஸஸ் சொல்ல போனோன்னா ஜஸ்ட் வாங்கி கொடுத்தா ஜஸ்ட் தேங்க வாங்கி கொடுத்துட்டான். அந்த ட்ரெஸ் பார்க்க செம்ம ஸ்டன்னிங்காக இருக்கும். சரி இந்த பக்கம் அதை அப்படியே தேங்க வாங்கிட்டு இருக்கும்போது தென் அப்படியே அந்த ஷோரூம்லேருந்து மீன் அப்படியே எட்டி பார்த்தா ஸ்டில் அவன் மெனக்கெட்டுக்கு தேங்க தான் அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கா. மீனுக்கு செம்ம கடுப்பாயிடுது.
அவள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு, ஏய் கேர்ள் உனதான். அந்த பொண்ணை அப்படியே முன்ன பார்த்துட்டு, வாட் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூட சொரணை அப்படிங்கிறது கிடையாதுல்ல? ஹே வாட் ஆர் டாக்கிங் கேர்ள்? ஆமாம் அப்படியே நீ பீட்ரு இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கேன்ட்டா. தமிழில் பேசுறீ என்ன? உனக்கு தான் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, எங்கே பாய் ஃப்ரெண்ட் நகரே அப்படின்ட்டு அப்படியே மின்னு பார்த்தா. ஸோ அந்த பையனும் பார்க்க நல்லா இருக்கான், ஒரு க்ரீன் ஃப்ளாக் போல் இருக்கு. அப்படியே அந்த பையனை பார்த்துட்டு மின்னிங்க, அவன் தான் பார்க்க நல்லா தானே இருக்கான், நீ கேட்குற அப்படிங்கக்கா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரும், நான் தான் டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்புறம் என்னடி அடுத்த ஆளை சைடிச்சிட்டு இருக்க, வெக்கமாக இல்லை, கொஞ்சமாவது அவனுக்கு லாயலாக இருக்க பழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் அப்படியே வந்துட்டு, என்னாச்சு ஹனி அப்படின்னு கேட்குறான். அப்போ மீன் அந்த பையனை பார்த்து, இங்கே பாரு ப்ரோ, உனக்கு ஃப்ரீ லைஃப்பை பேசுகிறேன், என்ன தெரியுமா, இவளை முதல்ல கழட்டி விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்குற வழியை பார், இவளெல்லாம் நீ வச்சுட்டு கல்யாணம் பண்ண நினச்சேன்னு வையேன், உன்னை வச்சுக்கிட்டே நான் அதுவும் சொல்ல விரும்பல ப்ரோ, புரியும்னு நினைக்கிறேன். என்னடி ஒழுங்கா அவனை பிரேக்கப் பண்ணிட்டு உன் லைஃப் அவன் லைஃபையாவது நிம்மதியாக வாழ விடு. அப்போ இந்த பக்கம் அந்த பொண்ணு, வாட் ஆர் என்ன பேசிட்டு இருக்க நீ ஃபர்ஸ்ட்? இங்கே பாரு கேர்ள், ஒரு பர்சன் அழகாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்தவங்க அந்த அழகை ரசிக்க கற்றுக்கோ. அழகாக ரசிக்க கற்றுக்கணும். ஓ பாய் ஃப்ரெண்டு தான் அழகாக இருக்கான், நான் பார்க்கணும் பார்த்துருக்கலாமே, ஏன் பார்க்கல? பிகாஸ் ஐ ஆம் லாயல் டு மை பாய் ஃப்ரெண்ட். ஓகே ஜஸ்ட் இந்த மாதிரி கேவலமாக பேசுகிற வேலை வச்சுக்காத. நான் ஒரு இடத்துல இருந்திருந்தேன்னு மையன், சப்போஸ் இந்த மாதிரி பையன் அழகாக இருந்திருந்தாலும் பார்த்து இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் நான், ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு லாயலாக இருக்கா அப்படின்னா அவனை பார்த்ததுக்கப்புறம் வேறு எந்த பையனும் அந்த பொண்ணை எடுத்து பார்க்க மாட்டான். நீ அவனை உண்மையாக லவ் பண்ணல, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீ என்னோட கடி பையனை பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் மனுஷாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பேச, ஹேய் என்ன சொன்ன அகெயின் சொல்லு. இடியாட் அப்படின்னு சொன்னேன். ஓ இஷ்டத்துக்கு நீ பேசிட்டு நான் கேட்டுருக்கணுமா? என் பாய் ஃப்ரெண்டை மேக்கப் பண்ண சொல்லுக்கு நீ யாருடி அப்படி அதை பண்ணி கேட்கும்போது இங்கே செம்ம கடுப்பாடுது. மின்னுக்கு பல்லாருன்னு ஒரு அடி அந்த பொண்ணை அரைஞ்சிட்டு பார், மைண்ட் யோர் வேர்ட்ஸ், நீ பண்ண தப்ப குத்தி காத்துனா வலிக்குதோ, குத்தமுல நெஞ்சு குறுக்குதோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த பக்கம் மின்ன அப்படியே அடிக்க வரும்போது பாடி கார்ட்ஸ்லாம் முன்ன ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நின்றுறானுங்க. அப்படியே முன்ன அடி இப்போ மேலே கை வைடி, ஏய் அடிடி. அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கட்டும். பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அப்படியே தேயாங்க என்னாச்சு மின் அப்படியே மின் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா. அப்போ தேயாங், எங்க பாருங்கள் அவர் சொன்னா நானும் சொல்கிறேன், ட்ரை டு பி லாயல் டு ஹிம். சும்மா இது பண்ணிகிட்டு இருக்காத. அட் சேம் டைம் ஓ மேலே மிஸ்டேக் இருக்கா, ஓ மேலே மிஸ்டேக் வச்சுட்டு என் மின் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வையன், இதுக்கப்புறம் நான் பொறுமையாக நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன் மீன் அப்படின்னு சொல்லிட்டு பயபில் என்ன நினச்சான்னு தெரியல. இது டைலாகெல்லாம் விட்டுட்டு வாஸ்துருதி அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி நம்ம பயபில் மின்னு கை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறான். ஸோ மால் வரைக்கும் வெளில வர வரைக்குமே பயபில் இழுத்துட்டு வந்திருப்பான். ஸோ தென் கார்கிட்ட போகும்போது இந்த பக்கம் மின்னு கடிப்பையா அப்போ தான் தேங்க ரியாலிட்டிக்கு பார்த்தா என்னோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். தட்டி விட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் ஷர்ட்டில் அந்த கையை தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறானா. இந்த பக்கம் கடிப்பையா என்ன நீ என்ன சொன்ன மேலே ஓ மின்னா அச்சோய கை, இந்த கையை இனிமேல் நான் கழுவ மாட்டேனே. தயவு செஞ்சு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காத மீன். கிரிஞ்சு பண்ணுறானா என் காதல் உனக்கு கிரிஞ்சா தெரியுதாடா கடிப்பையா. இங்கே பார் இங்கே பாரு மின், நீ எனக்காக எனக்கு கீழே வேலை செய்ய வந்திருக்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது என்னோட கடமை. அஸ் அ பாஸாவோ இல்லை அவனோட கார்டியனாகவும் வச்சுக்கோ. நீ என்ன டிபெண்ட் பண்ணி வந்துட்டா அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஐ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் யூ. தட்ஸ் வை நான் அதெல்லாம் பேசுனேன். தவிர எனக்கு மற்றபடி ஓ மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, அது வரப்போகிறதும் கிடையாது.
சப்போஸ் காடு போய் உனக்கு என் மேலே வந்துருச்சுன்னா வராது. ஐ நோ அபவுட் மை செல்ஃப். ஓகே, தேவையில்லாம கண்டுட்டு இருக்காத, அவுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படி போய் பசிக்குது, ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு ஸோ இந்த பக்கம் மீன் நல்லா சாப்பிட்டுட்டு தென் வந்து யோனாவும் மீனும் தங்கி இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஸோ மீனோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு தென் அவங்க வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. தென் இப்படியே அது வந்து ரொம்ப சாயங்காலமே வந்து ஆயிருக்கும். தென் வந்து மீன் வந்து வீட்டுக்கு போகிறது ஸோ நிறைய எடுத்து வச்சு ஸோ ரொம்ப டைம் ஆகிருக்கும். ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock தான் அவங்க வந்து யோனா மீன் வீட்டுக்குமே வந்து ரீச் ஆகி ஸோ அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு ரிட்டன் கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ண மேன்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஹாலில் உட்காந்து யோனா பட்டுக்கு ஃபோனை நல்லா ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஸோ பயபில் ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்கு போனவன் பயபில் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கான். ஆஃபீஸ்ட்டு பயபிள் ரிட்டனுமே வந்து வரல. இப்போ சங்குவை பார்த்தோம் அப்படின்னா சங்குக்கு மேலே படுத்து நான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஹாலில் உட்காந்து தினமும் யோனா வந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஸோ அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஜிமினா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சாரா ஹாலில் உட்காந்துருக்கவங்கள பார்த்து ஒரு ஷாக். ஸோ நீங்களும் யார் இந்த பெத்திக்காரி அப்படிங்கிற மாதிரி வந்து யோனா அப்படி சொல்லி கூடுறா. அப்படியே சாரா அப்படியே கிட்டக்க வந்துட்டு, ஏய் யார் நீ, இங்கே என்ன பண்ணுற? அப்போ யோனா இதை ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும், நீ ஃபர்ஸ்ட் யார், நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கா, உன்னை எப்படி அவங்க வெளில பாடி வச்சு உன்னை அலோவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? அவங்க அலோவ் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க? இந்த இந்த மேன்ஷனோட ஃபர்ஸ்ட் மருமகளாக இங்கே வரப்போகிறது நான். என்ன அலோவ் பண்ணாமல் அவங்க எப்படி இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் நீ யார் முதல்ல? இங்கே பார், பார்க்கறதுக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க. உனக்கும் எனக்கும் ஏஜ் ரொம்ப டிஃப்ரென்ஸ். உனக்கு நான் அக்கா மாதிரி. ஸோ கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்க பழகு. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, உனக்கு என்னடி நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? அப்படி வீட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து உட்காந்து கிடக்க. யார் நீ முதல்ல? உன்னை யார் இங்கே கூப்பிட்டு வந்தா? யார் கேட்டீங்க வீட்டில் உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சாரை கத்த ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் யோனா ஒருத்தவன் லாங் ஹேர் வச்சிட்டு இருப்பான் தெரியுமா, அவன் தான் நான் கூப்பிட்டு வந்தான். ஏன் கூப்பிட்டு வந்தான் நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி இந்த பக்கம் ஜிமினுமே லாங் ஹேர் வச்சுருப்பான், தேங்குமே வந்து லாங் ஹேர் வச்சுருப்பான். அப்போ ஜாரா மனசுக்குள்ள ஜிமின்னா அப்படியே யோனாவை பார்த்துட்டு அவன் மைண்ட் வாய்ஸ் வாடிய சக்கால திண்டா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா அவ. ஏய் உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு எனக்குன்னே வருவீங்களாடிய வாழ்க்கையை வீணாகிறதுக்காகவே உன்னெல்லாம் செஞ்சு அனுப்புறானா? ஏய் ஏய் வீடு எந்திரி முதல்ல மனுஷன் வெள்ளை கிளம்பு. முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், அதனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கொடி அப்படின்னு இந்த பக்கம் யோனா சொல்கிறா. இந்த பக்கம் ஜாரா கடுப்பாயிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறா. யோனா கையை பிடிச்சி யோனா இந்த பக்கம் சோஃபாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க உட்காந்துருக்கா. இந்த பக்கம் ஜாரா இப்போ நீ வெளில வரவே மாட்டியா? முடியாது, நான் வர மாட்டேன். ஏண்டி உனக்குலாம் கொஞ்சமாவது வெக்கம் அப்படிங்கிறது கிடையாது? அது எப்படி அடுத்த புருஷனுக்கு மட்டும் இவ்வளோ ஆசைப்படுறீங்க நீங்கள்? கொஞ்சமாவது உங்களுக்கு வெக்கம் அப்படிங்கிறது கிடையாது? ஹலோ 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 மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், இதை நான் கேட்கணும். இங்கே பார், நீ யாரை வேணால் லவ் பண்ணிட்டு போனக்கு அது பிரச்சனை கிடையாது. அவன் கூப்பிட்டு வந்தான் அப்படின்னா நீ அவன்கிட்டலாம் போய் கேட்கணும். அவனுக்கு என்னமோ ஏன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. உன் பாய் ஃப்ரெண்டு உனக்கு ஒழுங்காக வச்சுக்க தெரில அப்படிங்கிற பட்சத்தை நீ என்கிட்ட வந்து கட்டக்கூடாது, புரியுதா கேர்ள்? இந்த பக்கம் சாரா பண்ணது எல்லாம் தப்பு, இதில் நீ நியாயமாயிடு வேலைன்ட்டு பேசிட்டு இருக்கியாடி மயிறு அப்படின்ட்டு சாரா வந்து இந்த பக்கம் யோனாவோட முடியை பிடிச்சிக்கிறா. ஆக்சுவலி வந்து யோனாக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேர் கரெக்டாக ஹிப்புக்கு பட்டு வரைக்கும் இருக்கும். ஸோ நல்லா பிடிச்சி நல்லா இழுன்னு இழுக்கிறா. ஸோ இந்த பக்கம் யோனாவுமே சாராவோட முடியை பிடிச்சி மாற்றி ரெண்டு பேரும் இழுக்கிட்டு இருக்காங்க, மாற்றி கத்திக்கிட்டு இருக்காளுங்க. நீ விடு நான் விடு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காளுங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே இந்த சத்தத்தில் சங்குக்கா நீங்கள் ஏன் கத்திக்கிட்டு இருக்கு, இவ ஏன் கத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பக்கத்தில் இருக்க கன்னை எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே ஹால் ஃபுல்லாக சைலண்ட். நீங்கள் ஜாராவும் யோனாவும் அப்படியே மேலே ஸ்டார்ஸில் நிற்க சமுக பார்த்துட்ருக்காங்க.
இந்த பக்கம் ஜங்குக், ஏய் சாரா என்ன முடிச்சிருக்க முடியாத கைட்ரி. இந்த பக்கம் சாரா, நல்லா எடுக்க முடியாது ஜங்குக், அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா இந்த வீட்டில் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம தேங்கும் மின்னும் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வந்து அவங்க பார்க்குற சினாரியோவே இதுங்க ரெண்டும் முடிய மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருக்காது தான். இந்த பக்கம் அப்படியே மின் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு, ஹேய் யாரை கேட்டு யோனா மேலே கை வச்ச அப்படின்ட்டு ஜாரா பிடிச்சிருக்கிற கையெல்லாம் அப்படியே மீன் எடுத்து விட்டுட்டு, இங்கே பார் என்னோட யோனா நான் தான் எல்லாத்தையும் பண்ண, நீலாம் என்ன யார், நீ வந்து யாரை கேட்டு எப்படி யோனா அடிக்கிற அப்படின்னு எகுறாள் அப்படின்னு இருக்கும் மின்னு. இந்த யோனா அப்படியே அதை காம் டவுன் பண்ணிட்டு இருடி. அப்போ இந்த பக்கம் நீ யார் எக்ஸ்ட்ரா பீஸு, ஐயோ எனக்கு அப்படியே தலையே வலிக்கிறது. இந்த பையன் ஏன்னா இப்படி பண்ணுறானோ, என்ன ஏன் தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறானோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காளா. இந்த பக்கம் தேயாங், என்ன தான் நடக்குதுங்க, எதுக்கு மாற்றி மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க ரெண்டு பேரும். அப்போ தட் டைம் ஜாரா அப்படியே எஞ்சி கத்த ஆரம்பிக்கிறா. அவளை கூட்டு இருந்தது யாரு, ஜிமின் தானே கூப்பிட்டு வச்சிருக்கான், எனக்கு என்ன சக்காலத்தி வர வைக்க, எனக்கு என்ன சக்காலத்தி வைக்கிறானா அவன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது, அப்போ அங்கே மேலேருந்து ஜங்குக்கும் சரி இங்கே தேயாங் சரி மின்னும் சரி ஜிம்மினா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளுங்க. அப்போ இந்த பக்கம் தேயாங், இங்கே பார் சாரா, ஜிமின்க்கும் அந்த பொண்ணுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. இவ பேர் யோனா, இதில் கூப்பிட்டு வச்சுக்கிறது என்னமோ சங்குக்கும் யோனாக்கும் என்னங்களா எனக்கு தெரியாது, அது அவங்க ரெண்டு பேரும் ப்ராப்ளம். தென் இவ இருக்காளே, இவ எங்களோட பர்சனல் ஹேக்கர், அதுக்காக தான் கூப்பிட்டு வச்சுருக்கோம். தேவையில்லாமல் எதையாவது போட்டு யோசிச்சோம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா சாராணி அப்படிங்கிற இந்த மாதிரி தேயாங் கத்திட்டு இருக்கானா. அப்போ தான் பயபில் ஜங்கு அப்படியே மேலேருந்து பேசிக்கிட்டே இறங்குறான். ஆமாம், இப்போ நான் தான் யோனா கூப்பிட்டு வந்தேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, ஏதாச்சும் உங்கள் அப்ஜெக்ஷன் இருக்கா, அப்ஜெக்ஷன் இருந்தாலும் என்னால் ஒன்றும் பிடுங்க முடியாதுடி அப்படி அப்படியே இறங்குறானா. இந்த பக்கம் அப்போ தான் வந்து நம்ம ஜிமின் வந்து ஓக்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ பயபிள் அப்படியே டயர்டாக உள்ளே வருவான். ஸோ உள்ளே வந்து பார்க்குற சினாரியோவே இதுதான். ஹாலில் தேங்க நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருப்பான். அப்போ வந்துட்டு என்னடா வச்சான் அப்படின்னு கேட்கும்போது ஹாலில் எனக்கு அப்படியே கலவரத்தை பார்த்துட்ருக்கான். அப்போ ஜிம்மினை பார்த்துட்டு ஜாரா ஜிம்மினா அப்படி ஓடுவோம், ஜிம்மின் அப்படி ஹக் பண்ணிக்கிறா. அப்போ ஜிம்மின், இப்போ தான் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கட்டு வந்தா, இப்போ இன்னொருத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாராவை அப்படியே எடுத்து விட்டுட்டு, என்ன ஜிம்மன் நீ வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வரல அந்த ரெண்டு பொண்ணுங்களையும். இல்லை நான் கூட கொஞ்ச நேரத்தில் என்னோட ஜிம்மனை சந்தேகப்பட்டுட்டேன், சாரி ஜிம்மனா அப்படின்னு ஹக் பண்ண வராளா. ஆல்ரெடி ஒருத்தி உயிரை வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து செட் அவன் ரூமுக்கு வந்து போயிடுறான். இந்த பக்கம் அப்படியே வந்து அப்படியே ஜாரா வந்து ஜிமினை ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ஸ்டார்ஸில் இருடி உங்கள்கிட்ட போய் வந்து வச்சுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாளா. இங்கேருந்து மீன் பாப்பா கிளம்பு கொசு தொல்ல அப்படிங்கிறா. இந்த பக்கம் ஜாரா, கொசு தொல்லையா உனக்கு தெரியாதா, உன்னோட ஜிமின்ஷி அதாவது என்னோட மோச்சி உன்னை கொசு தொலைன்னு தான் சொல்லி என்கிட்ட இன்ட்ரோ கொடுத்தான், அதான் போ போயிட்டு அவன் கொசு தொல்லை வேலையை கண்டினியூ பண்ணு. ஜிமின் இப்படியா சொன்னா, ரியலி ப்ரோ ஜிம்மு அப்படி இந்த பக்கம் சாலா கத்திக்கிட்டே ஜிமின்ட்டு அப்படியே வந்து போகிறா. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஆளுக்கு அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாளுங்க. ஸோ தென் இப்படியே வந்து ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே அப்படியே இருக்கும். ஸோ எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு ஹாலில் நீங்கள் எல்லாமே உட்காந்துருக்கீங்க. நம்ம விமன் கோப்பும் யோனாவும் இன்னும் அப்படியே வந்து உட்காந்துருக்காளுங்க. அப்படியே வந்துட்டு அதான் லேப்டாப் கிடச்சிருச்சுல்ல. ஆமாம் பெண்ணு அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வைக்கிறான். என்னது இதை ஹேக் பண்ணி கொடு. சப்பை மாட்டு சால்ட்டு வாட்ரு 2 நிமிஷம் வேலை எனக்கு இதெல்லாம், அந்த 2 நிமிஷம் வேலையை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோன் அப்படியே கொடுக்குறான். இந்த பக்கம் மின்னு ஸோ விளையாட்டு விஷயம் நல்லா விளையாட்டுத்தனமாக தான் பயபிளில் இருக்கிறது. பட் ஸ்டில் பயபிளில் வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து பயபிளில் தீயாக வேலை பார்த்துட்ருக்கு. இந்த பக்கம் இவங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் மின்னு ஷோ
அப்போ ஜங்குக் என்ன ஷூ அப்படிங்கிற வேலை பார்த்துட்ருக்கேன்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதா இல்லையா, ஒழுங்கா அமைதியாக இருங்க. அப்போ இந்த பக்கம் ஜங்கு ஒழுங்கா அமைதியாக இருங்க, வேலையை பாரு அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து என்கிட்ட இது கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ மின்னு முடிஞ்சு அப்படின்னு அவள் லேப்டாப்பில் என்டர் அப்படிங்கிற பட்டன் தட்டா அந்த ஃபோன் அப்படியே ஃபுல்லாக அன்லாக் ஆகிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட லேப்பில் வந்துடுது. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து காட்டுறா. வந்துட்டு என்ன இப்போ நம்புறீங்களா பாஸ் அப்படிங்கிறீங்க. இந்த பக்கம் அப்படியே தேங்க ஜஸ்ட் எதுவுமே சொல்லலை. அதில் அப்படியே வந்து ஓகே அப்படின்னு ஜஸ்ட் நோட் பண்ணுறான். அப்படியே லேட் ஆகிருக்கும். இந்த பக்கம் இன்னும் தூங்கிறதுக்காக வந்து போயிருப்பாங்க. ஸோ நம்ம விவனுக்கு ஹாலில் உட்காந்துருப்பானுங்க. உட்காந்துட்டு அவங்க வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான், எங்களே வச்சுக்கலாமா அவன்டா. அப்போ வந்து தேங்க சொல்லுவான், வேறு வச்சுக்கலாமா என்னடா. எங்களையும் ஜிமின் வச்சுக்கலாம் உனக்கே இவ்வளோ ஆர்வம் இல்லைடா. அவள் இருக்கிறது என்னமோ ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் நல்லா கல்லன்னு இருக்குது. அவன் நல்லா கல்லன்னு இருக்குது, சந்தை கூடு மாதிரி இருக்குது வீடே. இதுக்கு முன்னாடி இந்த மேன்ஷன் எவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. இந்த பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி வீடு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரியே இருக்குது. அதுதான் பொண்ணுங்க சவுங்க பக்கமே நாங்கள் போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் அந்த பக்கம் ஜங்குக்கு ஆமாம் அது நாங்கள் மட்டும் போய் அப்படியே வந்து கிழக்கிறதாப்போம் வந்துடும் எங்கள்கிட்ட. பட் இருந்தாலும் அப்படின்னு ஜிமின் நாங்கள் வந்து அந்த பொண்ணுங்க வந்து நாங்கள் வந்து பொண்ணுங்க வேணாம்னு ஆசைப்படுறோம்டா வச்சான். ஆனால் எங்களுக்கெல்லாம் பொண்ணுங்க வந்து வேணும்னு ஆசைப்படுது. எனக்கு புரியுதா? எனக்கு வந்து சாரா வேணாம், ஆனால் அவளுக்கு நான் தான் வேணும்னு என்கிட்ட வந்து விழுகுறாடா. என்னென்ன பண்ண சொல்கிற? அப்போ இந்த பக்கம் அப்படி என் சமூக பார்த்துட்டு என்ன ஏன்டா பார்க்குற, நான் வேணுங்கிறேன், அவள் வேணான்ட்டு என்னை ஒதுக்கி தள்ளுறாடா. அப்போ இந்த பக்கம் பொண்ணுங்கள்கிட்ட சாஃப்டாக பிஹேவ் பண்ண வச்சாங்க அப்படின்ட்டு எனக்கு சொல்கிறான். ஆமாம் நீங்கள் அப்படியே சாஃப்டாக பிஹேவ் பண்ணி கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜாங்குக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா தேங்க இடுப்பை பிடிச்சி கிள்றான். டேய் என்னடா அப்படிங்கிற ஜங்குக்கு. இங்கே பாரு ஜங்குக்கு, ஏற்கனவே நம்மளை இந்த உலகம் ரொம்ப தப்பாக பேசுது, தயவு நீயே எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணிடாதடா அப்படிங்கிறான் இந்த பக்கத்தையும். அப்போ வந்து ஜங்குக்கு எப்படி நான் தொட்டால் மட்டும் உனக்கு வந்து வலிக்குது, இது அந்த மின்னுப்புறம் தொட்டால் மட்டும் உனக்கு நீ இனிக்குமா, எனக்கு தெரியும்டா உனக்கு இனிக்குங்கிறதா தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 3 கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ தட்டாயம் நம்ம ஜிவன் சாய்கிட்டேருந்து ஃபோன் வரும், சாய் அங்கிள்கிட்டேருந்து. அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க அங்கிள். என்னடா சரி பண்ணிங்களா இல்லையாடா? ஒரு ஹேக்கர் பொண்ணு வந்து பிடிச்சாச்சு. ஸோ நாளையிலேருந்து வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அங்கிள். சீக்கிரம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே சாயங்க்கு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த ஜிமின் இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தென் அவனுங்களுமே அப்படியே வந்து போயிட்டு தூங்கிட்டு, ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து பசங்க எழுந்திரிச்சா அவனுங்க ஒர்க் அவுட்லாம் வந்து முடிச்சுட்டு அவனுங்க வந்து அப்படியே வந்து மார்னிங் உட்காந்துருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யோனா வந்து எழுந்திரிச்சு ஸோ ஃப்ரெஷ்லாம் வந்து ஆகிட்டு ஸோ அவளுமே வந்து கீழே இறங்கி வருவாள். தென் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னுமே வந்து வந்துருந்துருக்கு. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அப்படியே தேங்க வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான் மின்ட்ட. ஓய் மின், சொல்ல கண்டிப்பையா? ஆக்சுவலி உன்கிட்ட இந்த மிஷினை பற்றி நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவே கிடையாதுல்ல. மிஷினா? ஐ மீன் நாங்கள் நீங்கள் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கோம், ஏன் தெரியுமா? ஏன் சொல்லு அப்படின்னு அவன் நல்லா உள்ளே அமைக்கிட்டே கேட்டுட்ருக்கா. ஒரு சிலையை திருட போகிறோன்னு இல்லை, எடுக்க போகிறோம். சிலையை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அந்த சிலைக்கு இப்போ உள்ள மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு ஜிமின் கேட்குறான். எவ்வளோ மோச்சி? 50,000 கோடி. எது
50,000? ஆமாம். அதனால தான் அந்த சிலைக்கு அவ்வளோ செக்யூரிட்டி இதெல்லாம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் நம்ம தாண்டி போய் எடுத்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் ஹையர் பண்ணதே. சொல்ல போகணுன்னா இந்த மிஷினுக்கு இம்பார்ட்டண்ட்டே நீ தான். நீ ஒரு மிஸ்டேக் பண்ணனாலும் அதை எடுக்க போகிற நாங்கள் தான் சாவோம், கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு ஜிமன் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு மவளே ஏதாவது கிறுக்கு வேலை பண்ணுறேன்ட்டு மிஷினை அப்போ ஏதாச்சும் கிறுக்கு வேலை காட்டினடி நீ ரசிக்கிருவேன் அப்படிங்கிறான். அப்படியே இந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டே அப்போலாம் பழிவாங்க மாட்டேன் மசுக்குட்டின்றோம், பயப்படாத சரியா அப்படின்ட்டு உட்காந்துருக்கா. ஸோ தென் அவங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ போயிட்டு விமன் குக் உட்காந்துட்டு யோனாமே உட்காந்துருப்பா பக்கத்தில். ஸோ நமக்கு மின்னுக்கு உட்காந்து ஃபுல்லாத்தையும் இதெல்லாம் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ தென் அப்படியுமே டைம் ஆகிருக்கும். ஸோ அவங்க லஞ்சும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஈவினிங்கும் ஆகிருந்திருக்கும். ஸோ டைம் ஒரு 6 o'clock சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தட் டைம் தியாங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ தியாங் அட்டென்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அங்கேலேருந்து நம்ம பாய்ஸோட ஒரு ஆள் சொல்கிறான், இந்த மாதிரி பாஸ் ட்ரக்ஸு இன்னும் ஹார்பருக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஆக்சுவலி நமக்கே தெரியும். ஸோ பாய்ஸ் பொண்ணுங்க விஷயத்தை மட்டும்தான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டானுங்க, மற்ற எல்லா விஷயத்துக்கும் பாய்ஸ் இது பண்ணுவானுங்கள்ல. தட்ஸ் வை இந்த ட்ரக்ஸ் அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்காக ஹார்பரில் தான் இந்த ட்ரக்ஸ் இடமாற்றமெல்லாம் நடக்கும். ஸோ தட்ஸ் வை அது லேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் தியாங் சரி வை நான் வரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்னவா அப்படின்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் நம்ம தியாங் சொல்கிறான், இல்லைடா நமக்கு வர வேண்டிய ட்ரக்ஸ் இன்னும் வரல, லேட் ஆகுது, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கேயும் தியாங் காலுக்கு எடுத்துகிட்டு கிளம்புறானா. எங்கள் ஜங்குக்கு நான் வேணா வரட்டாடா, தனியாக போகாத, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ பையன்கிட்ட இருக்கிறது என்னமோ ஸ்போர்ட்ஸ் கார் அல்லவா. ஸோ அதனால் சீக்கிரமாக அழைக்காது, அரௌண்ட் ஒரு 1/2 an hour கூட போதும். ஆனால் இங்கேருந்து ஹார்பருக்கு 1 hour, பட் பையன்கிட்ட இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கார்னால 1/2 an hour போதும். ஸோ தென் தியாங் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ இதோட இந்த எபிசோடை என் பண்ணிக்கிறேன். அன்யா பாய் சார் எங்கள் கிட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். தச்சா பாய், லவ் யூ ஆல்.